உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி அகில பாரத வீரமங்கை வடிவுமல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் நிறுவனர் மரியாதைக்குரிய முனைவர் கு. போதிலட்சுமி அவர்கள் தலைமையில் வருகின்ற மே மாதம் நடைபெறவுள்ள மல்லத்தியர் விழிப்புணர்வு மாநாட்டின் துவக்கமாக மதுரை சோழவந்தான் பகுதியில் உள்ள கீழப்பச்சேரி கிராமத்தில் வீட்டிற்கும் அருள்மிகு இருளப்பர் கோவில் முன்பு திருவிளக்கு பூஜையுடன் துவங்கியது இந்த மாநாட்டின் துவக்கம். இந்த விழாவிற்கு கீழப்பச்சேரி மற்றும் அருகிலுள்ள கிராமங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். திருவிளக்கு பூஜையின் துவக்கமாக முனைவர் போதிலட்சுமி அவர்களுக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு ஆராத்தியுடன் எடுக்கப்பட்டது. அதன்பின் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜையானது சிறப்பாக நடைபெற்றது. இறுதியில் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த திருமதி ராணி அவர்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விழாவை நிறைவு செய்தனர். நன்றி. இங்கே பாருங்க.
விழா எடுக்கின்ற இந்த தேவேந்திர மகளிர் விழிப்புணர்வுக்காக அவர்களுடைய சீரிய தலைமையில் இன்று தேவேந்திரோட மகளிர் விழிப்புணர்வுக்காக இந்திரனுக்கு விளக்கு பூஜை சிறப்பாக தொடங்க இருக்கின்றது. அது சமயம் நம்ம தேவேந்திரோட மகளிர்கள் இந்த விளக்கு பூஜையை சிறப்பாக கலந்து கொண்டு இந்த விளக்கு பூஜையை சிறப்பித்து தருமாறு தேவேந்திரோட வேளாண் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தேவேந்திர குல காவலாளர் மகளிர் முன்னேற்றத்திற்காகவும் மகளிர் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பூஜை விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறது. அதற்கு தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஓதிலட்சுமி அவர்களுக்கும் ஏற்பாடு செய்த சகோதரி ராணி அவர்களுக்கும் நமது சோழவந்தான் தேவேந்திர குல வேளாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் இளைஞர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இதில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நமது ஓதிலட்சுமி அவர்கள் மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இந்த சீரிய பணியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது சோழவந்தான் கிராம 3 கிராம மக்கள் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு என்றும் ஒத்துழைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
சாமிக்கு பூ. போற்றி போற்றி ஓம் சுரகுருவே போற்றி ஓம் சுரபதியே போற்றி ஓம் சுரேந்திரனே போற்றி ஓம் சுனாதீரனே போற்றி ஓம் சுரேந்திரனே போற்றி ஓம் திரிலோகபதியே போற்றி 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 ஓம் தேவகோடி போற்றி ஓம் தேவேந்திரனே நீங்க உட்காருங்க. ஓம் தேவேந்திரனே போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி ஓம் வரதூதனே போற்றி வந்துச்சு. ஓம் பாக்யயோனே போற்றி ஓம் புரந்தரனே போற்றி ஓம் பொன்னர் இறைவா போற்றி 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 பூ போடுக்கா, பூ போடுக்கா. நீங்க உட்காருங்க. பூ போடுக்கா, பூ போடுக்கா. கூட அவங்கள்ட்ட கொடுத்துரு. ஓம் யாகபதியே போற்றி ஓம்
அவர்களுக்கு வளர்ச்சி அவர்களுக்கு இந்த கவுன்சிலர் சார்பாக சோழகம் தேவேந்திர சார்பாக 15வது கவுன்சிலர் குப்சாமி அவர்கள் சாதனை அளித்து மனிதர்கள். அதைத் தொடர்ந்து கிராமத்தின் சார்பாக தேவேந்திர வேளாளர்கள் பொதுமக்களின் சார்பாகவும் இந்த சாதனையை வளர்ச்சி அவர்களுக்கு அணிவிக்கிறோம். இந்த கிராமத்தின் சார்பாக சாலை அளித்து மகிழ்ச்சிக்கிறோம். இந்திரன் தான் நம்முடைய முதல் கடவுள். ஏருக்கும் போருக்கும் சொந்தக்காரரான இந்திரனுக்கு முதலாக இந்த திருவிளக்கு பூஜை சோழவந்தான் பகுதி இந்த ஊரில் நடப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த இந்திர வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வர முடியாமல் வீட்டில் இருக்கும் நம்முடைய தலைவர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இன்னும் சிறப்பாக நடைபெற இருக்கும் இந்த விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்வதில் எந்தவித ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை. கண்டிப்பாக இந்த சோழவந்தான் இந்த மாரியம்மன் தான் எனக்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க. அதனால இந்த மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணமாக இந்த பெண்கள் உங்கள் அனைவரையும் நான் இருகரம் கூப்பி என்னுடைய கரம் தாழ்த்தி உங்களை வணங்குகிறேன். நம்ம நிலமுடையவர்கள், நிலத்துக்கு சொந்தக்காரர்கள், நெல்லின மக்கள். இப்ப இந்த இந்திரனுக்கு நெல் வழிபாடுதான் மிக சிறந்தது. நம்ம ஆத்துல அளந்து போட்டாலும் நம்ம ஆத்துல அளந்து போடுறோங்க. நம்ம அந்த பழமொழிக்கு ஏற்றாலே நம்ம என்ன செய்வோம், நம்ம அனைவருக்கும் கொடுத்து உதவி செய்தவர்கள் நம்ம. அதனால இந்த இந்திரனுடைய வழிபாட்டில் நம்ம அரசியல் பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் எந்த ஒரு செயலையும் நாம் செய்து முடிக்க முடியும். எனவே இந்த இறை வழிபாட்டின் மூலம் நாம் அனைவரும் உலக மக்களுக்கு, உலக தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு முன் உதாரணமாக இருந்து பெண்கள் அனைவரும் நாம் வெளிவர வேண்டும் என்பதில் இந்திரனை வணங்கி நமக்கு இந்திரனுக்கு இந்த பூஜை வழிபடுவோம். இப்ப இந்த விளக்கு பூஜைக்கு இப்ப பூ வச்சிருக்கீங்க, அந்த பூவை நம்ம விளக்குக்கு போடுங்க. நம்ம ஒரு இந்திர வழிபாடு, இந்திரனுக்கு தான் இதை நம்ம செலுத்துகிறோம். 5 கரத்தானை ஆணை முகத்தனை இந்திரன் இளமுறை போடம் என்றணிந்து நந்தி மகன் தன்னை நாண கொழுந்தினை புந்தையில் வைத்து போற்றுகின்றான். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண லிந்திர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதக நமஸ்தே. சோடர்விட மொழியே வருக வருக, சுவை தரும் கனியே வருக வருக, படரொளி விளக்கே பரிதேட அழகே வருக வருக. இந்திரனை போற்றி. விளக்கு பூஜைக்கு போற்றி சொல்லிடுங்க. பூ எல்லாத்தையுமே போட்டு நம்ம சிறப்பா சீக்கிரம் அவங்க போகணும் அப்படின்றக்காக. பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவும் புணர்வாய் போற்றி, முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி, மூவுலகம் நிறைந்திருந்தாய் போற்றி போற்றி, வரம்பில் இளம்பிறை வளர்ந்தாய் போற்றி, இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி, ஈரர் உலகம் ஈன்றாய் போற்றி, பிறர் வயமாய் பெரியோய் போற்றி, பெரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி, பேரருள் கடலாம் பொருளே போற்றி, முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி, மூலகம் தல மூத்தாய் போற்றி, அளவிலா செல்வம் தருவாய் போற்றி, ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி, ஓம் என்னும் பொருளாய் உள்ளோய் போற்றி,
இருள் கொடுத்து இன்பொருள் எய்தாய் போற்றி. மங்கள நாயகி மாமணி போற்றி. வல்லமை நல்கும் வள்ளியே போற்றி. அரபல நாயகி அம்மையே போற்றி. மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி. மின்னொளி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி. தையல் நாயகி தாயே போற்றி. தொண்டர் அகமத்தர் தூமணி போற்றி. முக்கச்சுடரின் முதல்வி போற்றி. ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி. சூடாமணியே சுடரளி போற்றி. இருள் ஒளித்து இன்பம் ஈவாய் போற்றி. அருள் பொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி. அறிவினம் அறியாய் அழாய் போற்றி. இல்லக விளக்காம் இறைவி போற்றி. இல்லக விளக்கே போற்றி. சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி. பலர்கான் பல்லக விளக்கே போற்றி. நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி. உழைப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி. உணர்வு சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றி. உடம்பெனும் மணியாய் விளக்கே போற்றி. உள்ளத்தகழி விளக்கே போற்றி. மடமடம் உணர்கை விளக்கே போற்றி. உயிரினும் திருமயக்கும் விளக்கே போற்றி. இடர்விடும் நாணத்தீ விளக்கே போற்றி. நோக்குவாருக்கு எரிகோள் விளக்கே போற்றி. ஒரு வாரம் விரதம் இருந்திருக்கு. அளவிலா அழகுமாகும் விளக்கே போற்றி. ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி. தில்லை பொதுநல விளக்கே போற்றி. கருணையே உருவாம் விளக்கே போற்றி. கற்பனை கடந்த ஜோதியே போற்றி. அற்புத கோல விளக்கே போற்றி. அருமறை சிரத்தி விளக்கே போற்றி. திருப்பர பௌம விளக்கே போற்றி. பொற்புடன் நடஞ்சை விளக்கே போற்றி. உள்ள திருவினை ஒளியாய் போற்றி. கள்ள புலனை கலைத்தாய் கலைவாய் போற்றி. உருகுவருக்கு உள்ளத்து ஒளியே போற்றி. பெருகு அருள் சுரக்கும் பொருளே போற்றி. இருசேர் இருவினை எரிவாய் போற்றி. அருவே உருவே அருவரு போற்றி. வந்தா விளக்கே நாயகி போற்றி. செந்தாமரை தாய் தந்தாய் போற்றி. தீபமங்கல ஜோதி போற்றி. மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி. பாகம் பிரியா பரபரை போற்றி. ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி. போற்றி. ஊழி ஊழி உள்ளோய் போற்றி. ஆழியான் காண ஆடியே போற்றி. ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி. அந்தமில் இன்பம் அருள்வோய் போற்றி. முந்தை வினையை முடிப்போய் போற்றி. பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி. கண்ணன் சுரக்கும் தாயே போற்றி. அருளே உருவாய் அமர்ந்தாய் போற்றி. இருநில மக்கள் இரவி போற்றி. குருவன நாணம் கொடுப்பாய் போற்றி. ஆறுதல் எமக்கிங்கு அளிப்பாய் போற்றி. தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி. பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி. எத்திக்கும் துதி எய்தாய் போற்றி. அஞ்சலென்ற அருளும் அன்பே போற்றி. தஞ்சமென்றவரை சார்வோய் போற்றி. ஓதுவார் அகத்துறை ஒளியே போற்றி. ஓங்கார துள்ளலி விளக்கே போற்றி. எல்லா உலகமும் ஆனாய் போற்றி. பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி. புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி. செவ்வாய் செல்வம் தருவாய் போற்றி. பூங்குழல் விளக்கே போற்றி. உலகம் உலப்புற வாழ்வருள் போற்றி. உயிர்களின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி. செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி. நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி. விளக்கிட்டாருக்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி. நலமெல்லாம் உயிருக்கு நல்குவாய் போற்றி. மக்கள் நம்ம பண்பாட்டு தளத்தில் இன்றியமையாதவர்களாக இருக்கோம். நம்முடைய மரபு வேளாண்மை இதுதான் நம்ம பிழைப்பது. வேளாண்மை தான் நம்முடைய மிகப்பெரிய தொழில். ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நில உடைமையாளர்களாகவும் வாழ்ந்தவர்கள் தேவேந்திர இனம். நாயக்கர்களால் நிலம்
அபகரிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களால் நாம் வந்து பட்டியலினத்திற்கு நாம் வந்து தள்ளப்பட்டு விட்டோம், நசுக்கப்பட்டு விட்டோம். அன்று விழித்துக் கொண்ட இனங்கள் இன்று வந்து நல்லா வாழ்றாங்க. நாம் வந்து அன்று விழிக்கவில்லை. எனவே நம்முடைய பட்டியல் வெளியேற்றம் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. எனவே பட்டியல் வெளியேற்றத்திற்கான முன் ஏற்பாடுதான் இந்திரனுக்கு இந்த பூஜை, இந்திர விழா பூஜையை இந்திரனுக்கு நாம் வந்து 108 போற்றியை வழங்கிவிட்டு இந்த திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அறியாமை, விட்டு கொடுத்துதான், பொறாமை, இந்த குணமெல்லாம் நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்களிடம் இல்லை. நம்ம வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்தவர்கள் தான். பண்பாட்டை காட்டிலும் தேவேந்திர இனம் கல்வி, வேலை வாய்ப்புகள், சமூகம், மதிப்பு, பொருளாதாரம் முன்னேற்ற வேண்டிய சூழ்நிலைகளை நாம் வந்து நம்ம இவ்வளவு நம்ம முன்னேறி கொண்டுதான் இருக்கோம். ஆனால் தாழ்த்தப்பட்டோர் என்று நம்ம வந்து மக்களாக இது பண்ணிட்டு இருக்கோம். பட்டியல் என்னும் இதுவே நம் சமுதாயத்திற்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் தடையாக இருப்பது இந்த பட்டியலில் தான். இந்த பட்டியலில் ஒரு மாற்றம் வேண்டும். தேவேந்திர குல வேளாளர்களின் கடமை கட்டாயம். ஏன்னா நம்ம 1936 வந்து நாம் வந்து பிசியில் தான் இருந்திருக்கோம். இப்ப வந்து அது வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சி, நாயக்கருமார்களுடைய விளைந்த நெல் மற்றும் பிற தானியங்களை தம்முடன் வாழும் பிற இனத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தவர்கள் நம் தேவேந்திர குல வேளாளர்கள். 1934 வரை பிற்பட்டோர் பட்டியல் நம்ம எஸ்சில இல்ல. இப்பதான் நம்ம சேர்த்திருக்காங்க. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பட்டாவில என்ன பேர் இருக்குன்னா சிவமதம், தேவேந்திர குலம், வேந்தன் மரபு, மல்லன் என்ற பெயரில் தான் நம்மளுடைய பட்டாக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே எஸ்ன்றதெல்லாம் இல்ல, பிசி அப்படின்னு நம்ம அந்த பட்டாக்கள் அப்படிதான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய தெருவுக்கெல்லாம் வந்து கடைமடை, மேல்மடை, புறமடை, ஆற்றுக்கால், நாகரிகம், பருவமழை பெய்து பருவமழையெல்லாம் நாம் 2 போக எண்ணி விளைவிப்பவர்கள் நம் அருள்நில மக்கள் மட்டும்தான். ஏன்னா அவ்வாறு நம்ம வந்து உலகத்தில் உயர்ந்த தேவேந்திர குல மக்கள். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு, தனக்கு மிந்தியதான் தான தர்மம் என்பதை நாம் நினைவில் கொள்ளாமல் அனைவருக்குமே உதவி செய்யும் நெல்லின மக்கள் நாம். எனவே தேவேந்திரர்களின் தலைவனாகிய இந்திரன் தான் நம்முடைய மழை தெய்வம். நமக்கு மழை கொடுப்பதே இந்தியதான். மழைன்னு சொல்றோம். மழைனா முன்னாடி எல்லாம் மதங்கள்லாம் வந்து நீரெல்லாம் திறந்து விடுவாங்க. அப்பதான் அந்த மழை கதவுல நம்ம திறக்கப்படும். அதே மாதிரி ஏர் உழவுவாங்க. இப்ப நம்மளாம் பூஜை பண்றோம், ஆயுத பூஜையெல்லாம் நம்ம வச்சு கும்பிட வேண்டிய பொருள் எது அப்படின்னு சொன்னா நம்முடைய உழவு கருவி, அந்த பரம்பரை பார்த்தீங்களா, அந்த உழவு கருவியை வச்சு நாம் வந்து கும்பிட வேண்டும். அதே மாதிரிதான் வாராகி அம்மன் தான் நம்முடைய குலதெய்வம். வாராகி அம்மனை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் வர வேண்டாம். நம்முடைய ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் பொழுது நாம் வந்து மூவேந்தர் குலத்தை சேர்ந்தவர்கள், சேர சோழ பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய சோழர்கள் செல்லும் பொழுது பெண் தெய்வங்களை தான் அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி வாராகி அம்மன் தான் நம்முடைய தெய்வம். ஏன்னா நில உடைமையாளர்கள் வந்து நிலத்திற்கு வந்து பெண் தெய்வங்கள் தான் நமக்கு வந்து காவலாக இருந்திருக்கிறது. இலக்கியம், இலக்கணம், புறநானூறு, ஐநானூறு, கல்வெட்டுக்கள், நூல்கள், நிகழ்வுகள் அனைத்திலுமே தேவேந்திர குல வேளாளர்கள் பண்பாட்டில் உயர்ந்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர்கள். இதை சென்னல் முதுகுலத்தோர், சேற்றுக்கால் செல்வர்கள், ஏருடன் பிறந்தவர்கள், அருந்திரன் வீரர்கள், பெருந்திரன் உழவர்கள், நெல்லின மக்கள் என்று போற்றப்பட்டவர்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள். நம்முடைய மருத நிலத்துக்கு சொந்தக்காரர்கள். மலைப்பகுதியிலிருந்து மலையில தான் வசித்துக் கொண்டிருந்தோம். மலையிலிருந்து கீழே வந்து நிலப்பகுதிகளை சரி செய்து முதலில் நெல்லை மக்களுக்கு அறிமுகம் செய்தவர்கள் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான். எனவே நாம் எப்படி தாழ்த்தப்பட்டோர் என்றோ பட்டியல் என்று நம்ம வந்து சேர்க்கப்பட்டிருக்கோம். ஏன்னா அதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்றால் நம்முடைய வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சிறப்பு என்னன்னா, நீங்க அனைவருமே இங்க வந்து இந்த விளக்கு பூஜையில கலந்து கொண்டிருக்கீங்க. இப்ப பட்டியலில் எதிர்கொள்ளும் சிக்கல்கள், பட்டியல இருப்பதனால நமக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு தெரியுமா? ஸ்கூல்ல படிக்க போறாங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல, யூனிவர்சிட்டியில, கல்லூரிகள் எல்லாம் படிச்சு பெரிய நம்ம பிள்ளைகளை போட்டிகள், ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி எல்லாத்திலுமே வெற்றி பெற்றாலும் ஆனால் நம்முடைய இந்த பட்டியலில் இருப்பதனால் நம்முடைய குழந்தைகள் வெளிவருவதில்லை, அச்சப்படுறாங்க. நம்ம வெளிவந்தாலும் நம்ம வந்து அந்த இதை சொல்லிடுறாங்க, இவங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு. நம்மளுடைய குழந்தைகள் வந்து மிகவும் சிரமப்படுறாங்க. அப்ப அவங்க வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் வந்து
அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி நிலையங்கள், அலுவலக பணியிட நிலையங்கள், தொழில்நுட்பங்கள், விளையாட்டு, கல்வித்துறை, ஊடகம், சினிமா போன்ற எல்லாவற்றிலுமே நம்ம மக்கள் பணி செய்கிறோம். ஆனால் அந்த மதிப்பெல்லாம் இல்லை. எனவே இந்த பட்டியலை வச்சு வெளியேற வேண்டும் என்றால் பெண்கள் பொருளாதாரம், சமூகம், அரசியல் கற்றுக்கொண்டால் மட்டுமே நம்ம வெளியே வர முடியும். எனவே தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இலவசத்திற்காக நீங்க போகவே போகாத. இலவசத்துக்கு நீங்க போறதுனாலதான் நம்ம அந்த இந்த மக்கள் தேவேந்திர மக்களை கூட்டா வந்துருவாங்க அப்படின்ற எண்ணத்தை மாற்றுவதற்காகத்தான் நாம் அரசியலில் நாம் கால் ஊன்ற வேண்டும். அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் இருந்தால்தான் நம்முடைய வருங்கால சந்ததிகள், நம்முடைய குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு நாம் ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னா பட்டியலை விட்டு வெளியேற்றதற்கு பெண்கள் எங்கு பொதுக்கூட்டங்கள், நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சங்கங்கள் எங்கெங்கு நடக்கிறதோ அந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்திரனை வணங்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இந்திரன் படம் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நெல் நமக்கு நம் வாழ்வியலில் நெல் சிறந்த பங்கு வகிக்கிறது. இறப்பிலிருந்து சாவு வரை இந்த நெல்லு தான் நமக்கு பாடமாக இருக்கிறது. நமக்கு ஒரு வரலாற்றை கொடுக்கின்றது. எனவே தேவேந்திர குல மக்களாகிய நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர் இங்கெல்லாம் நெல் அறுவடை, பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலாம் நாற்று நடுறாங்க. நெல் அறுவடை திருவிழா அப்படின்ற ஒவ்வொரு கோயில்களிலும் 400 கோயில் 500 கோயிலுக்கு மேல் பரிவட்டங்களும் வழங்கப்படுகிறது. எனவே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவரும் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தமிழன், நம்முடைய தமிழ்தான் முதல் இனம், இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. இது சாதாரணமான ஒரு சின்ன ஒரு பூஜை. அடுத்து மே மாசம் ஏப்ரல் 24ஆம் தேதி பெரிய அளவுல நம்ம 3 பேருமே 200, 600, 800, 1000 அப்படின்னு சொல்லிட்டு முளைப்பாரி போட்டோம்னா அந்த முளைப்பாறை சட்டியும் அந்த இதுவும் இலவசமா நம்ம கொடுத்துருவோம். இப்ப இதை நாங்க கேட்டுறதுக்கு என்னன்னாக்கா இவங்க சொல்றாங்க, கட்சியில இருந்து நீங்க நடத்துறீங்கம்மா அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் பேரே கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. பேர் கொடுக்கல. எல்லாருமே நோண்டி நோண்டி சொல்றாங்க. ஆம்பளைங்களும் சொன்னாங்க, இதே தலைவர்களே சொன்னாங்க, என்ன மாதிரி இப்படி பண்ற அப்படின்னாங்க. இது இல்லைன்னா பட்டியல் வெளியேற்றம் தான் அறிவிச்சிருக்காங்க, நம்ம அங்கே ஃபைலில் கையெழுத்து போட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் 3 தெருவுலையும் பெரியவங்களை பூரா சந்தித்து பேசி உங்களை பூரா இப்படி ஒருங்கிணைச்சேன். அந்த ஒருங்கிணைச்சியில் ஒவ்வொரு தலைவரை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த தெருவில் கீழப்பச்சேரியில் பரிமளாவை தேர்ந்தெடுத்தேன். அங்கே பூபதியை தேர்ந்தெடுத்தேன். மேலப்பச்சேரியில் அங்கே தீர்த்தம் பொண்டாட்டிய வேறு என்ன வேறு சத்யாவை தேர்ந்தெடுத்தேன். அவங்க கட்சி சார்பாக நடத்துறீங்கன்னு நான் வர முடியாதுன்ட்டாங்க. அடுத்து நான் சீனிகிட்ட போனேன். செல்வராணி ஆஸ்பத்திரியில் அவங்க வீட்டுக்காரோட இருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து அங்கே கரெக்டாக கோட்டை வீட்டில் அவங்களுக்கு பெரிய கைதட்டு போட்டுங்கப்பா கோட்டை வீட்டுக்காரங்களுக்கு. அவங்க தான் சூப்பராக சூப்பர் சொன்ன உடனே எல்லாமே ஒன்றிணைச்சு எனக்கு 3 தேர்வுக்காரங்களை ஒரு இவ்வளோ பெரிய சின்னதாக நடத்துவோம்னு நினைச்சோம். பெரிய லெவலில் நடத்தி கொடுத்த நம்ம 3 தேர்வு வேளாளர் பெண்மணி இருக்கோம். இன்ன வரைக்கும் நம்மளை தலைமையை கொடுத்த நம்மளுடைய குருசாமி அண்ணன், தம்பி அண்ணன், மாரியத்தை, குழந்தை நம்ம சொப்பலிங்க, இவர்கள் அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவித்து அதன் சார்பாக உங்கள் மகளிர் குழு மற்றும் இங்கே உள்ள பெரியவங்க அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். தம்பி ராஜா எனக்கு ரொம்பவே தெரியும். எல்லா பரிசல்லையும் தம்பி ராஜாவை எனக்கு தெரியும். ஒரு 2 நிமிஷம் நின்று சேர்ந்து நின்று அனைவருக்கும் எங்களோட கலந்து பங்கெடுக்கிறதுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்தஞ்சலாம். ஜெய் தேவேந்திரா, ஜெய் தேவேந்திரா. பின்னாடி
இதான் வா. ஓகே. பாட்டு போடாம